பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம தியானிக்கக்கூடிய காரியம் ஏசாயா 41வது அதிகாரம் 17வது வசனம் தொடங்கி, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடு அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அம்மா ஃப்ரெண்ட்ஸ், சிறுமையும் எளிமையுமானவர்கள் ரொம்ப தேவையில் இருக்கிறவங்க, ரொம்ப சிறுமப்பட்டிருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்க, துன்பத்தில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே ஆண்டரை நோக்கி கூப்பிட்டாங்கன்னா ஆண்டர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவங்க தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது அவங்களுக்கு வாழவே வழி இல்லையா, எனக்கு ஒரு விமோச்சனம் இருக்காதா, எனக்கு ஒரு வழி கிடைக்காதா வாழ்கிறதுக்கு, எனக்கு ஒரு கர்த்தர் ஒரு வழியை திறந்துட மாட்டாரா அப்படின்னு அவங்க ஏக்கத்தோடு இருக்கும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அந்த சிறுமைப்படுறவங்க, அந்த எளிமையாக இருக்கிறவங்க, தேவையில் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, அவங்க என்னை நோக்கி கூப்பிட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு செவி கொடுப்பேன். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 18வது வசனம், உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி. மேடாக இருக்கிற இடம், கஷ்டம், துன்பம், அந்த இடத்துல ஆறுகளை உண்டாக்குவேன். பள்ளத்தாக்காக இருந்துச்சுன்னா அது வாழ்க்கையில் ஐயோ என்னடா இவ்வளோ துன்பம் கஷ்டம், ஒரே பள்ளத்தாக்கான வாழ்க்கையாக இருக்கே அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஊற்றுகளை நான் திறப்பேன். வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணீர் தடாகம், நீர்க்கேணி, இதெல்லாம் கர்த்தருடைய வசனமும் வார்த்தையும் வாக்குத்தத்தங்களும் அவர் மனுபுத்திரருக்கு அளிக்கிற நன்மைகளும் இதுக்கெல்லாம் சமமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா சொல்கிறாங்க, உன் வாழ்க்கையில் நல்ல மனுஷரே இல்லாமல் இருக்கிறாங்களா, உன்னை சுற்றி சுற்றி எல்லாருமே வந்துட்டு உனக்குடைய தீமையை ரசிக்கிறவங்களா இருக்கிறாங்களா, இம்மட்டும் நடந்து வந்த பாதையில் எல்லாரும் எப்படா இவங்க விழுவாங்க, எப்படா இவங்க அழிவாங்கன்னு நினச்சி வறண்ட நிலம் மாதிரி இருக்கிற ஜனங்களாக இருக்கிறாங்களா. ஆனால் ஆண்டவர் அவரோட கரத்தை பிடிக்கிறனால ஆண்டவர் தன்னோட பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வாக்கு பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். அம்மா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விதமான 7 விதமான மரங்களை குறித்து ஆண்டவர் வாக்கு பண்ணுறாங்க. உன் வாழ்க்கை ரொம்ப வறட்சியாக இருக்கா, ரொம்ப விடாய்த்ததாக இருக்கா, சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் ரொம்ப நம்மளோட தீமையே ஆசைப்படுறவங்களா இருக்கிறாங்களா, ஆனால் நான் எல்லாத்தையும் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. இந்த கேதுரு மரம் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்படிப்பட்ட ஜனங்க நம்மளை சுற்றி இருக்கும்போது அது பெரிய ஆசீர்வாதம் ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தில் பொண்ணும் பொருளும் ஐஸ்வர்யமும் இதெல்லாமே ஆசீர்வாதம் மட்டுமே ஆசீர்வாதம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைஃப்பில் ஆண்டவரை தேடுற ஜனங்கள் நம்மளை சுற்றி நம்மளோட இருந்தாலே அதுவும் பெரிய ஆசீர்வாதம் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தரோட பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற இந்த 7 ஆசீர்வாதமான ஜனங்கள் யாருன்னு பார்த்தோன்னா, கேதுரு மரங்கள். ஆவியில் கர்த்தரோட உறவாடி நல்லா பலமாக ஸ்ட்ராங்காக கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க. எவ்வளோ கஷ்டம் துன்பம் வந்தாலும் அவங்க ஈஸியாக ஆண்டரை விட்டு விலக மாட்டாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் நம்மளுக்கு சொல்லுவாங்க. கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் நல்ல உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பலம் ஆவியில் நல்ல பலனை கொடுக்குற இந்த மாதிரியான ஜனங்கள். சோர்வான வார்த்தைகளையே பேச மாட்டாங்க, நெகட்டிவாகவே பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கும்போது அதுவும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சித்தி மரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தூய்மையானது, நல்ல சகிப்புத்தன்மை உடையது. அப்படி பார்க்கும்போது நல்ல ஆவியில் நல்லா பரிசுத்த ஆவியானவரனால் நிறையப்பட்டு பாவங்கள் கழுவப்பட்டு தூய்மையாக இருந்து துன்பத்தை ஆண்டவருக்காக சகிக்கிறதுக்கு கூட அவங்க தைரியமாக அவங்க நல்லா போல்டாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் கர்த்தருக்காக துன்பத்தை சகிக்கிறதுக்கும் கூட அவங்க தயங்க மாட்டாங்க. அந்த மாதிரி தூய்மையான நல்ல சோதனையை சகிக்கிற ஜனங்கள் நம்மளை சுற்றி கர்த்தர் நம்மளுக்காக கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 3வது மரம் மிருது செடி. இந்த மிருது செடி எதுக்கு ஒப்பாக இருக்குதுன்னா, இதிலிருந்து வர்ற பூக்கள்லேருந்து
நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும். அப்படி பார்க்க போயாச்சுன்னா நம்மளை சுற்றி இவ்வளோ நாள் ஒரு வேளை காஞ்சரியான முள்ளான ஜனங்கள் இருந்திருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாங்க, உன்னை சுற்றி நான் வந்துட்டு மிருது செடிகளை உண்டாக்குவேன் அப்படின்னா நல்லா சந்தோஷமாக இருக்கிற ஜனங்கள், நல்லா சமாதானமாக இருக்கிற ஜனங்கள். எந்த நேரத்துலையும் சில பேர் வந்துட்டு எதையாவது நெகட்டிவாக பேசி பேசி ஐயோ ஐயோ காரியம் இப்படி இருக்கே, காரியம் அப்படி இருக்கே, அப்படி பேசுவாங்க. ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் வந்து சின்ன சின்ன காரியத்துலேயும் ஒரு ப்ளஸ் பார்ப்பாங்க, ஒரு ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை பார்ப்பாங்க. கர்த்தர் இது கூட ஒரு நன்மைக்கு தான் செஞ்சுருக்கிறாரு, ஏதோ ஒரு தீமைக்கு நம்மளுக்கு அனுமதிக்கலைன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலையும் எல்லா நேரத்துலையும் அவங்க அந்த பிள்ளைங்களோட மூஞ்சில் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் இருக்கும். அவங்களோட பார்க்குறப்பவே அவங்களோட இருக்கணும் அப்படின்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் மிருது செடி. அடுத்தது ஒலிவ மரம். இந்த ஒலிவ மரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அபிஷேகத்தில் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறவங்க. ஒலிவ மரம் அபிஷேகத்தை குறிக்குது. அவங்க வந்து தானும் நல்ல ஆண்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணி நல்லா அனலாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கும் இந்த அபிஷேகம் கிடைக்கிறதுக்கு அவங்க அதிகமாக பிரயாசப்படுவாங்க. இவங்க தான் இந்த ஒலிவ மரங்கள். அடுத்தது வந்துட்டு 5வது பார்த்தோன்னா தேவதாரு மரங்கள். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கஷ்டமோ நஷ்டமோ என்ன இருக்கோ இல்லையோ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எப்பயுமே ஆண்டவரை ஆராதிச்சுட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஜனங்கள் கூட அவங்கெல்லாம் நம்ம கூட இருக்கிறதுனா இது ஒரு பெரிய பாக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஜனங்களை நம்மளுக்கு ஆண்டவர் வந்து தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 6வது மரம் வந்து பாய்மர விருட்சம். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோக்கத்தோடு கர்த்தரில் உண்மையாக நிலைச்சி நிற்பவங்க. ஒரு நோக்கத்தோடு இருப்பாங்க, ஆண்டவருக்காக வாழணும், அவருக்காக நான் வந்து ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரலோக நோக்கத்தை வந்து விடவே மாட்டாங்க. இவங்க வந்துட்டு கர்த்தரில் ஆழமாக நிலைச்சிருக்கிறவங்க, உண்மையில் இருக்கிறவங்க. இப்படிப்பட்ட ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு தருவேன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 7வதாக புன்னை மரம். இவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னா, புன்னை மரம் எதை குறிக்குதுன்னா, ஒரு செழிப்பு, ஒரு ஆவிக்குரிய செழிப்பு. ஆவியில் அதிகமாக அபரிமிதமாக நிறைந்து காணப்படுகிறவங்க. இந்த மாதிரி இவங்க வந்து எப்பயுமே அனலாக இருப்பாங்க, ஆவியில் அனலாக இருப்பாங்க. இவங்களோட சேரும்போதே நம்மளுக்கு வந்துட்டு நம்மளும் ஜெபம் பண்ணணும், நம்மளும் துதிக்கணும், நம்மளும் ஆண்டரை தேடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் ஃப்ரெண்ட்ஸு. தேசத்துக்காக ஜெபிக்கணும், இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் வரும். இப்படிப்பட்ட ஜனங்கள் நம்ம கூட இருக்கும்போது நம்மளும் ஆண்டவரோட அதிகமாக நெருங்கி இருப்போம். நம்ம வந்து துதிச்சுட்டே இருப்போம். நம்மளோடைய ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ஸை பற்றி எதுவுமே கவலைப்பட மாட்டோம். கர்த்தர் நம்மளுக்காக வச்ச நோக்கத்திலே ஒரே குறியாக நம்ம ஓடுவோம் ஃப்ரெண்ட்ஸு. இந்த விதமான ஒரு பெரிய ஆசீர்வாதம், 7 விதமான மரங்கள் போன்ற 7 விதமான ஜனங்களை நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். வனாந்தரத்தில் கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அப்போ நம்மளை பார்க்குற ஜனங்கள் எல்லாரும் இந்த காரியத்தை இவங்களுக்கு செய்தது வந்து கர்த்தர் தான், இவங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து கர்த்தர் இவ்விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 விதமான மரங்களுக்குரிய அந்த 7 விதமான ஆசீர்வாதங்களையும் நம்ம ஒரே ஆளுக்குள்ளேயும் கர்த்தர் வச்சு, கர்த்தர் நம்மளோட நடுவில் உலாவி அசைவாடி நம்மளால் கர்த்தர் மகிமைப்படுற தேவனாக இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸு. நம்மளை பார்க்குறவங்க வந்து கர்த்தர் தான் இவங்களுக்கு இதை செஞ்சுருக்கிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தர் இவங்களுக்கு இதை செஞ்சார், இதையெல்லாம் படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து ஒரு சந்தோஷப்படுற ஒரு ஆச்சரியப்படுற நம்மளை குறித்து கர்த்தரை துதிக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறாரு ஃப்ரெண்ட்ஸு. உங்களோட வாழ்க்கையிலையும் இன்னைக்கு ஒரு வேளை அவாந்தரமாக ஒரு பேரனா, ஐயோ எனக்கு என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லையே, இல்லை எனக்கு எந்த பிரயோஜனமும் யாருமே தரமாட்டுறாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து வனாந்திரமாக இருந்துருப்போம்னா கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை நம்ம உருக்கமாக பிடித்து கொள்ளும்போது ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட வாழ்க்கையை இந்த விதமான செழிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை உயர்த்தி நம்மளை வந்துட்டு சந்தோஷப்படுத்தி மகிழ்விச்சு எப்பயும் ஜெபிக்கிறவங்களாகவும் துதிக்கிறவங்களாகவும் நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.